நம்ம அபி பண்றது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சரியே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு பக்கம் மதுவோட அந்த ஒரு பிளானே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. மது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ராகவுக்கும் எனக்கும் விருப்பப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கல. நாங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சுருவோம். அதனால நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆ நம்ம ராகவுக்கும், மதுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடந்திருக்கு. அதனால ஒரு குழந்தையும் உண்டாயிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அபார்ஷனும் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்த வச்சு தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1 வீக் கழிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஹியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மறுபடியும் வந்து கூட்டிட்டு போணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, மனதளவுல ப்ரிப்பேர்டா இருக்கணும். அங்க போனதுக்கப்புறமா, ஆமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விவாகரத்து வேணும் தான் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அபி மேல வந்து பார்த்தீங்கன்னா, சில குற்றச்சாட்டுகள் வச்சா தான் இந்த விவாகரத்து வந்து கிடைக்கும். இப்போ என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதே. அபி இருந்துட்டு இந்த மாரி தான் நீங்க இப்ப சொல்லுங்க. இந்த முருகர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியமா சொல்லுங்க. உங்கள அதாவது என்ன விட்டு பிரியணும் அப்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி வந்து கேட்டாங்க. அதாவது இங்க சத்தியம் பண்ணா ராகவ வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து அதாவது சத்தியம் பண்ணல அப்படின்னா, ஆ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ வந்து கூட்டிட்டு போக வேணாம். அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அபியோட மனசுக்குள்ள ராகவ் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத அபி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிற மாரி அவங்களுக்கு சிச்சுவேஷனும் அமையல. ஏன்னா மதுவோட பிரச்சனை, மது, மது, மது அது மட்டும் தான் அவங்களோட ஞாபகத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. யார் எப்படி போனா என்ன? தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கா? அப்படின்ற மாரி பார்த்திருந்தா, அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ராகவ் இருந்துட்டு, அப்படியே அந்த சத்தியம் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அபிய விடவும் முடியல. அபிய வந்து பார்த்தீங்கன்னா, விடாம இருக்கவும் முடியல. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அபி தான் சொல்லிட்டு அவரு முழுசா நெனச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அபி தான் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.